சாப்பாடுங்கிறது தமிழ் சொல் இல்ல. சாப்பிட வரியா, சாப்பாடு என்ன, சாப்பாடு தயார், இதெல்லாம் தமிழ் இல்லை என்று ஒரு வீடியோவில் சொல்லிருக்கும் போது அன்பர் ஒருவர் கேட்டா, அப்படின்னா தமிழ்ல சாப்பாட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்டார். சாதாரண உணவு என்றாலே அது உணவு. நான் வாய் வழியாக உட்கொள்வதெல்லாம் உணவு தான். உட்கொள்ளுதல் என்றால் நம்ம உள்ளே செலுத்துதல், அதெல்லாம் உணவு. அந்த உணவை குறிக்க நிறைய சொற்கள் இருக்கின்றன. உணா, உண்டி, அடிசில், இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உணவை உட்கொள்ளக்கூடிய முறை இருக்கு பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் இலக்கண ஆசிரியர்கள் வகுத்து வைத்த முறை 4 தான். உண்ணல், தின்னல், பருகல், நக்கல். எது உண்ணல் என்றால், இப்ப சோற்றை எடுத்து பிசைஞ்சு குழம்போட சேர்த்து பிசைஞ்சு உருட்டி சாப்பிட்டே இருக்க பாருங்க அதிகப்படியா, அதுக்கு பேரு தான் உட்கொண்டே இருக்க முடியாது. அதுக்கு பேர் வந்து உண்ணல். கையில வைத்துக்கொண்டு கடிச்ச முறுக்கு, பழம் இதெல்லாம் தின்றான், முறுக்கு தின்றான், முறுக்கு உண்டான்னு சொல்லக்கூடாது. சோறு தின்றான்னு சொல்லக்கூடாது, சோறு உண்டான், முறுக்கு தின்றான். பால் போன்ற பானங்களை நம்ம பருகுதல், வாயில வச்சு சிப் பண்ணி குடிப்போம், அப்படி சுவைத்து குடிப்போம், அது பேரு பருகுதல். 4வது ஒண்ணு இருக்கு நக்குதல். ஊறுகாய், தேன் சாப்பிட்டான், தேன் உண்டான், தேன் குடித்தான் சொல்லக்கூடாது. தேன் நக்கினான், ஊறுகாய் நக்கினான், துவையல் நக்கினான். கொஞ்சம் அசிங்கமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப அதை வேற மாதிரி போட சுவைத்தான் இல்லையா. தேன் சுவைத்தான், ஊறுகாய் சுவைத்தான், லைட்டா சாப்பிடுறது, கொஞ்சம் மட்டும் சாப்பிடுறது, இதுதான் பாரம்பரியமானது. பின்னாலே சில சொற்கள் உருவாகி இருக்கின்றன. விழுங்குதல் என்ற சொல் பின்னாலே வந்திருக்கிறது. மாத்திரை விழுங்கினான், வெற்றிலை மென்றான். இந்த புகையிலை மாதிரி போட்டு வாய்க்குள்ளே அடக்கிடுவாங்க, அதுக்கு பேர் அதக்குதல்னு பேர். அதக்குதல், புகையிலை அதக்கி கொண்டான். கொஞ்சமா சாரை உள்ள விடுவான், மிச்சம் பூரா இங்க இருக்கும், இருக்கும், கொஞ்சமா உள்ள விடுவான், அது பேர் அதக்குதல்னு பேரு. சுவைத்தல், விழுங்குதல், அதக்குதல்னு வந்தது. குடித்தான் என்று சொல்ல கூட இல்ல. விஷம் குடித்தான், மருந்து குடித்தான், நஞ்சு குடித்தான் சொல்லலாம். நஞ்சு குடித்தான். இன்னொரு சொல்லு இருக்கு, அடித்தான், தண்ணி அடிச்சான். என்ன மது குடிக்கிறதுக்கு மட்டும், சாராயம் குடிக்கிறதுக்கு மட்டும் சாராயம் குடித்தான், சாராயம் பருகினான். சாராயத்தை எப்படி பருகுவான்? கண்ணை மூடிட்டு அடிக்கான். கண்ணை மூடி தொண்டைக்குள்ள அடிச்சு விட்டான்னு சொன்னா அது பேரு மது அருந்தினான்னு சொல்லணும். நம்ம சொல்ல கிடையாது, தண்ணி அடிச்சான். ஆக இந்த அடிச்சான் எல்லாம் பின்னால வந்தது. இந்த உண்ணல், தின்னல், நக்கல், பருகல், இதுதான் நம்ம தமிழுடைய உட்கொள்ளும் மரபு.